ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் என்ன ரெசிபிஸ் பண்ண போகிறோன்ட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரான் வந்து எங்கள் அப்பா வலையில் பிடிச்சது. நல்லா பெருசாக வந்திருந்தது. எங்கள் அப்பா வந்து போட்டுக்கு போவார். அதில் வந்து இந்த இறா மணி வலைன்னு சொல்லுவாங்க. அந்த வலையில் வந்து இந்த இறா பிடிச்சாங்க. அதில் வந்து எனக்கு 1.5 கிலோ அப்பா கொடுத்து அனுப்பிச்சார். அதை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இறா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இறாக்குள்ளே இருக்க வந்து அந்த குடல் எடுப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய இறானால எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி 65 போட்டுக்க வேண்டியதான். இறால க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ இறாவை க்ளீன் பண்ணி வச்சிட்ட பிறகு கடையில் சிக்கன் 65 மசாலான்னு இருக்கும். அது வந்து சிக்கன் கடையில் விற்கும். அந்த மசாலா பேக்கெட் வந்து எல்லாமே போட்டிருக்கும். உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இந்த பவுடர் வந்து ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன். $65 மசாலா போட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து காரம் அதிகமாக இருக்காது. காரம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த பவுடர்லேயே இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதுலேயே உப்பு இருக்குது. இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். அவ்வளோதான், ப்ரான் 65 ரெடி. இப்போ எங்கள் அண்ணன் வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் இதை எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போ நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தேன். அவனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேளுங்க. How is it? How is it? ஏய் எப்படி இருக்கு? ஏய் இதெல்லாம் பேசுவீங்க, இது எல்லாமே வரும் வாய்ஸ்ல. சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி அதோட சாப்பிடலாம். தங்கச்சி வந்து சாப்பிடணும். டேஸ்ட்டாக சொல்கிறீங்க? டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அது ஒரு சீக்ரெட் மசாலா. சரி, ஓகே, பாய் சொல்கிறேன். 65 நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.